electrostatic potential in capacitance second part வந்து பார்க்க போறோம். So 2.7. So potential energy due to system of charges. இந்த டாபிக் ஓட பேரு potential energy due to system of charges. Since in the particular the potential energy, okay, in the particular question வந்து even வந்து நமக்கு எப்படி எப்படிலாம் கேட்பாங்க நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, what is the work done in assembling a charge? Okay, so work done in assembling the charge வந்து அசெம்பிள் பண்றதுக்கு work done என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல அப்படின்னா what is the amount of work done to dissociate the charge? ஸோ எவ்வளோ சார்ஜை அசெம்பிள் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அந்த சார்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் டன் டு டிசோசியேட் த சார்ஜஸ். அசெம்பிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் எடுக்குதோ அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிசோசியேட் பண்ணுறதுக்கு கேட்கும். இல்லைன்னா கால்குலேட் த டோட்டல் ஒர்க் டன் ஃபார் த சார்ஜ் அசம்பிளி. ஓகே, ஒர்க் டன் ஃபார் த சார்ஜ் அசம்பிளி அப்படின்னு கூட கேட்கலாம். த ஒர்க் டன் for the charge assembly. இல்ல அப்படினா டைரக்டா வந்து என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. the first இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா absence of electric field. ஓகே, சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாத இடத்துல, சரிங்களா, absence of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா சார்ஜஸை அசெம்பிள் பண்றோம், சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னன்னா the one point charge. so one point charge இல்லனா single point charge அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா. so single point charge. for example, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சார்ஜ் வந்து கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சார்ஜஸே இல்ல. so the work done here will be equal to 0. the work done in assembling a point charge is completely equal to what? 0, right. so second one, 2 point charge system, சரிங்களா. for 2 point charges, 2 point charge எப்படி அசெம்பிள் பண்ண போறோம் அப்படினா இந்த செட்டப்ல வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போறோம். the charge 1 இங்க, charge 2 இங்க, இது ரெண்டுக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து r. சோ நம்ம இப்போ எல்லா சார்ஜஸும் அட் a டைம்ல கொண்டு வர முடியாது. ஒரு டைம்ல ஒரு சார்ஜஸ் தான் கொண்டு வர முடியும். சோ அதனால ஸ்டெப் 1. சோ ஸ்டெப் 1ல என்ன பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மட்டும் தான் கொண்டு வரேன், q1. அப்போ இதோட பொட்டன்ஷியல், இதோட வொர்க் டன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ்ல இதுக்கு முன்னாடி வேற எந்த சார்ஜஸுமே இல்ல. சோ வொர்க் டன் இஸ் 0. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல வந்து என்ன பண்றேன் அப்படினா ஆல்ரெடி இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. யாரு அப்படினா q1 இருக்கு. இப்போ நான் வந்து q2 கொண்டு வரேன். அப்போ q1 ல இருந்து ஒரு பொட்டன்ஷியல் q2 மேல வந்து ஆக்ட் ஆகும். அப்போ work done in bringing the second charge is equal to w2 equal to second charge into potential due to other charges. இங்க other charges யார் இருக்காங்க? q1 மட்டும் தான் இருக்காங்க. சோ அது வந்து நம்ம எழுதிறணும். அப்புறம் total work done is equal to w1 plus w2. w1 is equal to 0. this is q2 into v1 ஓட வேல்யூ வந்து k q1 by இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கோனா r. so this is what the potential energy due to 2 point charges. இதோட ஃபார்முலா k q1 q2 by r. so இந்த பர்టిక్యులர் ஃபார்முலா தான் 2 point chargesக்கு இனிமேல் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா டைரக்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். so next 3 point charges. so 3 point charges நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து q1, அடுத்து வந்து q2, அடுத்து வந்து என்னன்னா q3. since இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா r12, இதோட டிஸ்டன்ஸ் வந்து r23, இதோட டிஸ்டன்ஸ் வந்து r31. சோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணனும். இப்போ ஒவ்வொரு சார்ஜஸா வந்து நம்ம வந்து கொண்டு வர போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படினா ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல வந்து யார் கொண்டு வரோம் அப்படினா ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொண்டு வரோம் q1. so work done in bringing the first charge is equal to 0. okay, so next step 2.
ஸ்டெப் 2ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி Q1 வந்து இங்க இருக்கு. இப்போ நம்ம யாரை கொண்டு வரோம்னா Q2 கொண்டு வரோம். அப்போ மற்ற சார்ஜஸ்ல இருந்து பொட்டன்ஷியல் Q2 மேல வந்து ஆக்ட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா R12. So work done in bringing the second charge is equal to the second charge into the potential due to other charges. Okay, அது இங்கே எழுதிடலாம். K into potential due to other charges வந்து என்னன்னா K Q1 by the distance வந்து என்னன்னா R12. So W2 is equal to K Q1 Q2 by என்னதுன்னா R12. This is the formula. Now third charge, step 3. So third charge வந்து என்னன்னா ஆல்ரெடி Q1 நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு, Q2 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ Q3 கொண்டு வரோம். இப்போ மற்ற சார்ஜஸ்ல இருந்து பொட்டன்ஷியல் என்ன ஆகும்னா இது மேல வந்து ஆக்ட் ஆகும். அப்போ work done in bringing third charge is equal to third charge into the sum of potential due to other charges V1 plus V2. Okay, so ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம்னா third charge sum of potential due to other charges, மற்ற சார்ஜஸ்ல இருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து நம்ம என்ன பண்ணனும்னா சம் பண்ணிடணும். Okay, so Q3 V1 plus Q3 V2. Since இந்த distance வந்து என்னன்னா R31, இந்த distance ஓட வேல்யூ வந்து R23 னு இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம எழுதிடலாம். எவ்வளவு வரும் அப்படினு பார்த்தோம்னா Q3 into K Q1 divided by இதோட distance வந்து என்னன்னா R31 plus Q3 K V2 னா என்னன்னா the second charge Q2 divided by இதோட distance வந்து என்னன்னா R23. இப்போ total work done. So total work done எப்படி கால்குலேட் பண்ணனும் அப்படினா எல்லாத்தோட work done என்ன பண்ணிரணும்னா ஆட் பண்ணிரணும். So எல்லாத்துக்கும் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா potential energy K, சரிங்களா, இங்க பாருங்க Q1 Q2 by R12 plus K Q2 Q3 by R23 plus K Q3 Q1 by R31. Right, even இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா K வந்து காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டோம் அப்படினா பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து என்னன்னா இந்த ஃபார்ம் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Q12 R12 2 ல முடியுது, அடுத்து 2 ல தான் ஆரம்பிக்கணும். 23 by R23, அடுத்து 31 by R31. So இந்த ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி வந்து டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா? The potential absence of electric field la single point charge 0, 2 point charges in the formula, 3 point charges க்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து என்ன பண்றோம்னா 4 point charges நம்ம இப்ப பார்க்கலாம். So example 2.4. So example 2.4. So இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the 4 charges கொடுத்திருக்காங்க. Positive, here negative, here positive, here negative. So the parameters வந்து என்னன்னு பார்த்தோம்னா இது A, B, C, D. So the distance எல்லாமே கொடுத்திருக்காங்க. So இந்த distance வந்து D, இதுவும் வந்து D, இதுவும் D, இதுவும் D. Okay, so square. புரியுதா? இப்போ நம்ம work done வந்து கால்குலேட் பண்ணனும். ஒவ்வொரு சார்ஜஸா வந்து நம்ம கொண்டு போலாம். இப்போ ஸ்டெப் 1 இது வந்து 4 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு டைரக்ட்டா நான் வந்து சம் வந்து சால்வ் பண்ணிருக்கேன். சோ ஸ்டெப் 1ல வந்து யார கொண்டு வந்திருக்கோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் கொண்டு வரலாம் plus q கொண்டு வரலாம். ஓகே, அப்ப இது work done ஓட வேல்யூ வந்து என்னன்னா ஸ்பேஸ்ல இப்ப வேற எந்த சார்ஜுமே இல்ல, work done ஓட வேல்யூ வந்து 0. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து என்ன அப்படினு போய் பார்த்தோம்னா செகண்ட் சார்ஜ் B சார்ஜ் வந்து கொண்டு வரணும். ஆல்ரெடி இங்க வந்து ஒரு +q இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு -q வந்து கொண்டு வரலாம். அப்ப மத்த சார்ஜஸ்ல இருந்து பொட்டன்ஷியல் இது மேல ஆக்ட் ஆகும். since இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா d, so w2 is equal to q2 into என்னதுன்னா v1. so w2 can be written as q2 ஓட வேல்யூ வந்து -q into k, q1 ஓட வேல்யூ வந்து q divided by d which is equal to -k q square by d. இதுதான் வந்து w2 ஓட ஆன்சர். சோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா மார்க் இருக்கும். சோ அதனால நீங்க ப்ரோசீட் பண்றப்போ மெதுவா பொறுமையாவே ப்ரோசீட் பண்ணுங்க. ஸ்டெப் 3. சோ ஸ்டெப் 3ல வந்து என்ன பண்றோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம 2 சார்ஜஸ் கொண்டு வந்துட்டோம் +q, இந்த இடத்துல வந்து -q. இப்போ தேர்ட் வந்து என்னன்னா இந்த இடத்துல +q கொண்டு வரோம்.
இப்போ the potential due to other charges பாருங்க, இங்கிருந்து இது மேல ஒரு potential act ஆகும், இங்கிருந்து இது மேல ஒரு potential ஆகும். இதுதான் shortest distance. இது வந்து d. since இதுவும் d இதுவும் d, அப்ப இந்த particular distance வந்து என்னன்னா Pythagoras theorem படி √2d, root of d square plus d square வரும். so √2d, இந்த distance வந்து √2 into d. அப்போ நம்ம work done ஓட ஃபார்முலா வந்து நம்ம எழுதிடலாம். work done ஓட ஃபார்முலா W3 since W3 is equal to Q3 into summation of the other potentials. So the other potential acting on summation of your other potential. So Q3 oda value enna plus Q. So K into Q1 oda value is plus Q divided by √2d plus K into second charge oda value enna minus Q divided by enna d. So idoda values வெளிய எடுத்துடலாம். K Q square by d அப்படினு சொல்லி வெளிய எடுத்துட்டோம்னா 1 by √2 minus 1. okay, so இதுதான் வந்து யார் அப்படினா W3 ஓட ஆன்சர். so next fourth step. so இந்த மூணு சார்ஜஸும் ஆல்ரெடி வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ fourth ஸ்டெப்ல வந்து fourth சார்ஜ் மட்டும் கொண்டு வந்தா போதும். சரிங்களா? ஓகே, கரெக்ட்டா வந்து நீங்க ப்ரோசீட் பண்ணீங்க அப்படினா fourth ஸ்டெப்ல fourth சார்ஜஸ் கரெக்ட்டா வந்திருக்கும். இப்போ here plus Q, here minus Q, and here plus Q, and here it is minus Q. அப்ப other potentials மத்த fourth charge பண்ணனும்னா இத இங்க ஒன்னு ஆக்ட் ஆகும், இங்க ஒன்னு ஆக்ட் ஆகும், இங்க ஒன்னு ஆக்ட் ஆகும். சோ அப்ப W4 ஓட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா Q4 into V1 plus V2 plus V3. okay, so Q4 ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா minus Q, so that we வெச்சிக்கலாம். அடுத்து K into Q, இதோட distance d, இதோட distance √2d, இதோட distance d. அப்போ first charge வந்து d, அடுத்து second charge ஓட வேல்யூ வந்து minus KQ divided by √2d, third charge ஓட வேல்யூ வந்து positive, so KQ by என்னதுன்னா d. right, so the whole இருந்து KQ by d square வந்து காமனா வெளிய எடுத்துடலாம். so W4 is equal to KQ square by d. இது காமனா வெளிய எடுத்தோம்னா இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். so -2 plus 1 by √2 அப்படிங்கற ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா டோட்டல் வொர்க் டன் கிடைச்சிரும். so W1 W3 W4 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, you will obtain your total work done. so இப்படி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணனும்னா ப்ரோசீட் பண்ணனும். இப்போ இது absence of the electric field. சரிங்களா? அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்திருக்கோம். இதே வந்து in presence of electric field ல என்ன நடக்கும்? சரிங்களா? so that is what we are going to see now. so this is our next topic 2.8. potential energy in external field. okay, இல்ல 2.8.1 ல வந்து சிங்கிள் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு வெச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுதான் வந்து அதோட டைரக்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஒரு சார்ஜை வந்து பிளேஸ் பண்றேன் அப்படினோம்னா since இதோட work done வந்து என்னன்னா Q1 into V1. இந்த V1 அப்படிங்கிறது ஓன் பொட்டன்ஷியல். it is because of the electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் தான் யாரு அப்படினா V1. இதே வந்து in absence of electric field ல வந்து W1 ஓட வேல்யூ always 0. ஆனா இங்க W1 first charge நீங்க கொண்டு வரீங்கன்னா that charge into that own potential due to the external electric field வந்து ஆட் ஆகும். so இது next. so இதே ஃபார்முலா தான் வந்து என்ன U equal to Q1 V1. so 2.8.2. so this is due to என்னன்னா 2 point charges, 2 point charge அப்படினா எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும்னு பார்க்கலாம். இப்போ Q1 Q2 separated by distance of r ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணனும். எப்படி அரேஞ்ச் பண்ணனும்னா இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து Q1, இந்த இடத்துல வந்து Q2, இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா R12. இப்படி தான் அரேஞ்ச் பண்ணனும். பட் நம்ம எடுத்தோனே இது நம்ம பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டெப் 1. சோ ஸ்டெப் 1ல என்ன பண்றோம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொண்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் யார் அப்படின்னா Q1. அப்போ ஒர்க் டன்னோட வேல்யூ வந்து என்னென்னா Q1 V1. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே இங்கே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. Step 2. Step 2ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா the second charge வந்து நம்ம கொண்டு வரோம். ஆல்ரெடி நம்ம யார் ப்ளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கு. then இங்க வந்து Q1 இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா Q2 கொண்டு வரோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா R12. அப்ப நீங்க W2 is equal to Q2 V2. இந்த சார்ஜை கொண்டு வரதுனால இதோட ஓன் பொட்டன்ஷியல் பிளஸ் Q2 into the potential due to the other charges. இதுதான் ஆட் பண்ணணும். நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க ஒரு சார்ஜை கொண்டு வரீங்களோ அப்போ அந்த சார்ஜ் இன்ட்டு அந்த பொட்டன்ஷியல் வந்து அங்கே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, ஸோ நார்மல் ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Q2 V1 மட்டும் எடுத்திருக்கோம். here Q2 V2 plus Q2 into V1. since Q2 V2, the V2 is one potential, Q2 into K Q1 divided by the distance is R12. So the total work done can be calculated as, so total potential or work done can be calculated as W1 plus W2. So Q1 V1 plus Q2 V2 plus K Q1 Q2 divided by R12. So இப்படி போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து total potential energy or total work doneங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? So next இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. So two charges, example 2.5. okay, so two charges 7 microcoulomb minus 2 microcoulomb placed at minus 9 cm and plus 9 cm. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா 7 microcoulomb இருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா minus 2 microcoulomb இருக்கு. ஸோ இது 9 cm minus 9 cm, 0,0, இது வந்து plus 9 cm, 0,0 பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்பனா ஆரிஜினுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிருக்காங்க. எனிவே நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் between the 2 point charges வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 18 cm. சோ இத நம்ம டைரக்டாவே எடுத்துக்கலாம். So potential is equal to K Q1 Q2 by R. So 9 into 10 to the power 9 into 7 into 10 to the power minus 6 into your minus வந்தது 2 into 10 to the power minus 6 whole divided by 9 into 10 to the power minus 2. So 9 cancel and minus 6 இருக்கு, minus 6 minus 12. சரிங்களா? 9 minus 12 வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா minus 3 minus 1 வரும். சரிங்களா? இது மேலே வந்துட்டா minus 1. அடுத்தது 7 2s are 14. So you will have what? minus 1. So 1.4. So potential energy is equal to minus 1.4 joules. Okay, so இதுதான் இதோட வேல்யூ. சரிங்களா? கால்குலேட் பண்ணிருக்கேன், எனக்கு செக் பண்ணிக்கங்க. 7 2s are 14 இல்லையா? 7 2s are 14. So இதோட டிஸ்டன்ஸ் வந்து into 2, சாரி, இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 18 cm. அப்போ இது வந்து divided by 2 which is equal to minus 0.7 joule. ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே ஆரிஜின் இருக்கு, minus 9 to plus 9 வந்து டோட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 cm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு செப்பரேட் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இனிஷியலி இருக்கிறப்போ அதுக்கு இருக்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி minus 0.7. எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கிட்ட ஃபைனல் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து என்னன்னா 0. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஃபைனல் மைனஸ் பொட்டன்ஷியல் இன்ஃபைனைட். 0 minus of minus 0.7 which is equal to plus 0.7 joules. Okay, so இதுதான் இதோட ஆன்சர். So next C part. C partல என்ன சொல்லிருக்காங்கன்னா in presence of electric field கொடுத்திருக்காங்க. அந்த electric field ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா A by R square. A ஓட வேல்யூ வந்து 9 into 10 to the power 5 by R square கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா
we need to calculate potential from this. So potential அப்படிங்கிறது வந்து வெறும் A by R மட்டும்தான். E is equal to A by R னா potential ஓட value A by R square னா potential ஓட value A by R alone. So 9 into 10 to the power 5 divided by என்னதுன்னா R. இப்போ இதுதான் நம்மளோட 2 point charges in presence of electric field ஓட formula. So இத டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். first charge 7 into 10 to the power minus 6 into the potential ஓட வேல்யூ வந்து என்னன்னா 9 into 10 to the power 5 divided by 9 into 10 to the power minus 2 R. ஆர்ஜின் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த சார்ஜ் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -2 into 10 to the power minus 6. ஓகே, Q2 போட்டேன். அடுத்து V2 க்கு again வந்து என்னன்னா 9 into 10 to the power 5 divided by R ஓட வேல்யூ வந்து 9 into 10 to the power minus 2. and இது ஆல்ரெடி நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வெச்சிட்டோம். அதனால இது டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். -0.7. so 9 9 cancel 9 9 cancel. so இத சால்வ் பண்ணோம் அப்படினா -1 வந்து வருமா? இது மேல வந்துச்சுனா 7 7 minus 6 1, so 70. okay, then minus we will have here இது மேல வந்துச்சுனா 7 7 minus 6 1, so 20 minus 0.7, so 50 minus 0.7 49.3 joules in presence of electric field. so electric field இருக்கிறப்போ potential energy ஓட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? so next 2.8.3. so இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா potential energy of a dipole in external field. so 2.8.3. ரைட், இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிட்டு இருக்கு. இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ நம்ம கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஒரு டைபோல் இருக்கு. சோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் இருக்கு. இனிஷியலி என்ன இருக்கு அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்கு அப்படினா ஒரு சர்டன் ஆங்கிள் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போ இத பேஸ் பண்ணி நாம என்ன பண்ணனும்னு டெரைவ் பண்ண போறோம். So இதுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜஸாவும் நம்ம கொண்டு வரலாம். அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜஸா கொண்டு வரல அப்படினா நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். So we have here potential energy is equal to theta initial theta final, so torque into என்னதுன்னா d theta. So இந்த ஃபார்முலா வந்து புதுசா இருக்கக்கூடிய ஃபார்முலா இல்ல. work done is equal to force into displacement இருக்குல, அதோட angular parameters தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். since torque ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா p sin theta into என்னதுன்னா d theta initial to final. இப்போ ஒரு பொசிஷன் இது இனிஷியல், இங்க வந்து திரும்பினது வந்து ஃபைனல். now p வந்து வெளிய இன்டகிரேஷன்ல எடுத்துடலாம். theta I theta f, this is sin theta into d theta. integration of sin theta is minus cos theta, so minus cos theta. இங்க வந்து என்ன இருக்குன்னா p இருக்கு, so இது வந்து யாரு அப்படினா theta f theta I. so the limits வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா p into ஃபைனல் அப்ளை பண்ணா மைனஸ் ஃபைனல் இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். so cos theta I minus cos theta f. so this is the formula for calculating potential energy due to a dipole in external electric field. இதுல most of the casesல theta ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா இனிஷியல், சரிங்களா? theta I ஓட வேல்யூ வந்து எப்படினா இனிஷியல் வந்து 90 டிகிரி. we call this as what? natural choice அப்படினு சொல்லுவோம். எப்பவுமே வந்து இந்த டைரக்ஷன்ல தான் வந்து டைபோல் இருக்கும். அப்ப theta I ஓட வேல்யூ வந்து நீங்க 90 போயிட்டீங்க அப்படினா cos 90 ஓட வேல்யூ வந்து 0. so minus p cos theta அப்படினு சொல்லி வரும். இல்லனா minus p dot e அப்படினு சொல்லிட்டு வெக்டர் ஃபார்முலா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதிக்கலாம். ஆர் ஈவன் நம்ம அங்க படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல. so theta ஓட வேல்யூ வந்து என்னது அப்படினா 0 டிகிரி. so we call this as a most stable equilibrium. so என்ன பர்టిక్యులர் கான்செப்ட் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சாப்டரோட வீடியோல நான் போட்டுருப்பேன் பாருங்க. so அநேகமா பார்ட் 4 or பார்ட் 5 இருக்கும். most stable equilibrium theta is equal to 180 can be written as most unstable equilibrium. அப்ப what is the amount of work done in moving from stable to unstable அப்படினா initial வந்து stable,
ஃபைனல் வந்து யார் அப்படின்னா அன்ஸ்டேபிள். இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் தான் இனிஷியல் வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலோட வேல்யூ வந்து இங்கே வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.6. ஸோ 2.6 இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் 2.5 வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 2.6. ஸோ இந்த 2.6 எக்ஸாம்பிளில் இந்த ஒரு மாலிகுல், ஓகே, ஒரு மாலிகுல் இருக்காமா, இந்த ஒரு மாலிகுலுக்கு வந்து 10⁻⁻29 கூலும் மீட்டர். ஸோ இவ்வளோ டைபோல் மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது ஃபார் ஒன் பர்டிகுலர் மாலிகுல். நவ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 10⁶ வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சேஞ்ச்டு பை ஆங்கிள், சரிங்களா, சேஞ்சஸ் பை ஆங்கிள் இனிஷியலி 0 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு திருப்பி இருக்காங்க. ஓகே, now how much heat will be released in the process? Okay, one molecule equal to this much, right? Now for the whole substance வந்து அவங்க கேக்குறாங்க, சரிங்களா, ஒரு மாலிகுலுக்கு எவ்வளவு. ஸோ ஒரு ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா U is equal to P into cos theta I minus cos theta F. So 6.023 into 10⁻23 into the dipole moment for one molecule is 10⁻⁻29 into 10⁻6 into initial வந்து 0, cos 0 ஓட வேல்யூ வந்து 1 minus final வந்து என்ன 60 டிகிரி, cos 60 ஓட வேல்யூ வந்து 1/2. so 23 6 29 இது கேன்சல். இது approximately நான் 6 ன்னு எடுத்துக்கிறேன். 1 minus 1/2 1/2. the answer is equal to 3 joule. that's it. okay, so இப்படி தான் வந்து இதோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எக்ஸாம்பிள் 2.6. right? so next 2.9. so 2.9 ல வந்து என்ன நடத்துறோம் அப்படினா electrostatics of conductors. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லா பர்టిక్యులர் கான்செப்ட்டும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட கான்செப்ட், இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலோட கான்செப்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். Electrostatics of conductor. ஸோ நீங்கள் ஒரு கண்டக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா, இது வந்து 6 கோல்டன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்சைட் அண்ட் கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து என்னன்னா 0. இல்லைன்னா மழை பெய்யறப்ப இடி மின்னல் இருக்கிறப்போ ஒரு கார்க்குள்ள இருக்கிறது ரொம்ப சேஃப், ஒரு மரத்துக்கடியில் இருக்கிறத விட, இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்சைட் அ கண்டக்டர் always electric field will be what? 0. okay, so inside the conductor electric field is 0. இதுதான் first point. so second point வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னைக்குமே ஒரு சார்ஜ் ஆகட்டும் ஒரு சர்ஃபேஸ் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னைக்குமே என்ன ஆகும்னா நார்மல்ல தான் போகுமே தவிர்த்து டான்ஜென்ஷியல்லாம் போகாது. சரிங்களா, இல்லை நீங்கள் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தீங்கனாலும் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள வருது என்னது ஆல்வேஸ் வந்து என்னன்னா நார்மல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டுவர்ட் எனி சர்ஃபேஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் நார்மல் டு சர்ஃபேஸ். ஓகே, இதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நோ எக்ஸஸ் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். இதுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து என்னதுன்னா இல்லை. ஸோ நோ எக்ஸஸ் சார்ஜ், எந்த விதமான சார்ஜஸும் இதுக்குள்ள இருக்காது அண்டர் ஸ்டாட்டிக் சுச்சுவேஷன். அது இயற்கையே இருக்கிறப்போ நம்ம ஏதாவது இன்டியூஸ் பண்ணோம்னா அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அண்டர் ஸ்டாட்டிக் சுச்சுவேஷன் there will be no excess charge. ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்கே பாருங்க, இதுக்குள்ள ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படிங்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு -dV/dr. அப்போ E வந்து 0னா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? 0 ஆகும்.
அப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பார்த்தாலும் V0 தான், இங்க பார்த்தாலும் V0 தான், இங்க பார்த்தாலும் V0 தான், இந்த சர்ஃபேஸ்ல செக் பண்ணாலும் V equal to V0. So the potential is constant throughout the surface, throughout the volume. சரிங்களா, இந்த வால்யூம் ஃபுல்லாவே வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் தான். And also on the surface, and also on the surface. So இதுதான் வந்து fourth point. So fifth point வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க பாருங்க, இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா நம்ம ரிலேட் பண்ணோம்ல, ஃப்ளக்ஸ் ஃபார்முலா, that value will be equal to Gauss formula. Okay, so flux oda formula வந்து என்னன்னா EA, Gauss oda formula வந்து என்னன்னா Q by epsilon naught. Since sigma is equal to Q by A ன்னு சொல்லுவோம், so Q is equal to sigma into A. This is electric field into A by epsilon naught. So area cancel. அப்போ electric field for any conductor can be written as sigma divided by epsilon naught. So இதுதான் electric field for any conductor. இது வந்து fifth point. So last point, sixth one. So sixth point, இது பேர் என்ன சொல்றோம்னா, we call it as an electrostatic shielding. Electrostatic shielding, or otherwise it is called as Faraday shield அப்படின்னு சொல்லுவோம். Faraday shield, என்னன்னா Faraday shield அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க, நான் இந்த ஒரு ஏரியால எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டே வேண்டாம். இட் மீன்ஸ் இதுக்குள்ள எந்த சார்ஜ் டென்சிட்டியும் கிடையாது, சார்ஜும் கிடையாது. அப்படின்னா இந்த மாதிரி ரீஜியனை எப்படி நான் உருவாக்குவேன், இதான் கேவிட்டின்னு சொல்லுவோம். சிவி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா இதை சுற்றி வந்து செல்ஃபோன் சிக்னல் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா சிக்னல் ஜாமர் வைப்பாங்களே, இப்போ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சுத்தமாக வரக்கூடாது அப்படின்னம்னா அந்த ஏரியாவை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பொட்டன்ஷியலை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுருங்க. பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக வச்சிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த இடத்துலயே என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வராது. அப்போ இதை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கு, அப்போ அதுக்குள்ளேயும் கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டிராவல் ஆகாது. ஓகே, இது வந்து ஒரு விர்ச்சுவல் கண்டக்டர் மாதிரி. இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரியுதா? இப்போ இந்த ரூம் ஃபுல்லா நெட்வொர்க் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னா இதை சுற்றி ஒரு பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆயிடும். அப்போ எந்த ஒரு சார்ஜஸும் இந்த இடத்துல ஏதாவது சார்ஜஸ் வந்தால் இதோட ஃபீல்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இல்லை இந்த இடத்துல சார்ஜஸ் ஏதாவது இப்படி வரும், ஆனால் இதை தாண்டி உள்ள வந்து சார்ஜஸ் வர முடியவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து 6 golden principle. Inside the conductor electric field is 0 and electric field will be always normal to any surface. Under static condition there will be no excess charge inside the conductor and potential is constant throughout the volume and also on the surface of the conductor. And electric field for any conductor can be written as sigma by epsilon naught. And after that, so if you want to create a shielding or Faraday shield, the potential to be constant outside the element or outside the cavity. Okay, thank you.